விசிக குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகள்தான் அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. விசிகவில் முக்கிய பொறுப்பில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசியிருக்க கூடாது என விசிக முக்கிய நிர்வாகிகள் கொந்தளித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் விசிக மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுக்குழு மேடையில் தனது உரையை தொடங்கிய விஜய் திமுக பாஜகவை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். விஜயின் இந்த பேச்சை அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் விமர்சித்து வருகின்றனர். விஜய்க்கு முன் பேசிய ஆதவ் அர்ஜுனா திமுகவை நேரடியாக தாக்கி பேசியது மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியான விசிகவையும் விமர்சித்திருந்தார். வைகோவை எப்படி காலி பண்ணினார்கள் தெரியுமா? 6 தொகுதிகளை கொடுத்துவிட்டு திமுக சின்னத்தில் நிற்க வைத்து விட்டார்கள். இதுதான் உங்கள் கூட்டணி முறையின் அடக்குமுறை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை எப்படி திமுக கூட்டணியில் வைத்து அழித்தார்களோ அதேபோல தற்போது விசிகவையும் அழித்து வருகிறார்கள் என பேசியிருந்தார். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சுக்கு விசிகவின் மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதிமுக திமுகவில் இருந்து பிரிந்து வந்த ஒரு கட்சி. ஆனால் விசிக அப்படியல்ல. விசிகவையும் மதிமுகவையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்ப்பது தவறு. 2 கட்சிகளுக்கும் கொள்கை அடிப்படையில் ஒற்றுமை இருக்கலாம். ஆனால் விசிக தலைவர் திருமாவளவனின் அர்ப்பணிப்பாலும் உழைப்பாலும் நாடு முழுவதும் பறந்து கிடக்கும் கோடான கோடி விளிம்பு நிலை மக்களின் தியாகத்தால் விளைச்சல் அடைந்த கட்சிதான் விசிக. ஆகவே எத்தனை எலிகள் குழிகள் பறித்தாலும் விசிக என்கின்ற கோபுரம் சரியாது. திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கும் விசிக வாக்கு வங்கி அதிகமுள்ள வலிமையான கட்சியாக இருப்பதால் தான் தொடர்ந்து சனாதனத்திற்கு எதிராக போராடி மக்களை அணி திரட்டும் கட்சியாக இருப்பதால் தான் விசிகவை குறிவைத்து இங்கே அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகின்றன. பல பேர் திமுக விசிக இடையே விரிசலை ஏற்படுத்த வேண்டும் என வாய்க்கு வந்தபடி பேசியவர்களுக்கு தேர்தல் களத்தில் பல் உடைந்து போனதுதான் மிச்சம் என காட்டமாக குறிப்பிட்டுள்ளார்.